என்னோட எல்லா கிளைண்ட்ஸுமே இன்வெஸ்ட்மெண்ட்னாலே ஃபிக்ஸட் டெபாசிட் தான் நினைக்கிறாங்க. ஆனால் அதை விட மியூச்சுவல் ஃபண்டில் ரிட்டர்ன்ஸ் பெட்டராக இருக்கும். பட் இட் டசன்ட் மீன் தட் FD இஸ் அ பேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபிக்ஸட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதனால ஈஸியாக ரிட்டர்ன்ஸை கால்குலேட் பண்ண முடியும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் the return will be fluctuating. Though it is fluctuating, நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வர ரிட்டர்ன்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ஹை when it is invested in long term. இதை தவிர நீங்கள் 2 பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கணும். ஒன்று இன்ஃப்ளேஷன், அதர் ஒன் இஸ் டேக்ஸ். நம்மளோட ஸ்டாண்டர்ட் இயர்லி இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 6%. ஸோ நீங்கள் FDயில் போடுற அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது 6 to 8% தான். அது மட்டும் இல்லாமல் இன்கம் இன்ட்ரெஸ்டோட டேக்ஸ் ரேட் வந்து எவ்ரி இயர் உங்கள் இன்கம் ஸ்லாபோட கால்குலேட் ஆகும். வெரஸ் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக 12 to 18% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணும்போது தான் உங்களுக்கு அது டாக்ஸபிள் இன்கமாக ட்ரீட் ஆகும். அதுவும் 12.5% கேபிட்டல் கெயின் டேக்ஸாக தான் அட்ராக்ட் ஆகும். ஆனால் இது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். அதனால இது லாங் டேர்ம் பண்ணால் மட்டும்தான் பெனிஃபிட் கிடைக்கும். இதை கன்சிடர் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிளான் பண்ணால் ஷார்ட் டேர்ம் கோலுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், which has capital protection and predictable return. Whereas லாங் டேர்முக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், which strengthen your assets with high returns. As I said before, FD is not a bad investment. உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம்.